ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த நல்ல வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த மழை காலம்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது கொடை தாங்க. அந்த கொடை நமக்கு சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது, அதே மாதிரி க்ளோஸ் பண்ண முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். அது ஏன்னா அந்த கம்பிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பிலாம் துருப்பிடிச்சு போயிடும். அந்த மழை தண்ணி பட்டு அந்த மாதிரி துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எல்லார் வீட்டிலும் இருக்கும்ல, அதை இந்த கம்பி எங்கே இருக்கோ அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நமக்கு மாட்டுறதுக்கும் திறக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் துருவும் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடையை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாம். இப்போ மழைக்கு நம்ம கொடையை எடுத்துகிட்டு போயிட்டு அதை சரியாக காய வைக்க முடியாது. ஸோ லைட்டாக தான் காஞ்சிருக்கும். அந்த டைமில் அந்த எக்ஸஸான பதத்தோடு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணி விட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணுறதுனால சீக்கிரமே பூஞ்சு பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி பூஞ்சு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொடை கொஞ்சம் காயவும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி டல்கம் பவுடர் எல்லார் வீட்லையும் இருக்கும்ல, அதாவது முகத்துக்கு போடுற எந்த பவுடராக இருந்தாலும் இதே மாதிரி கொடையில் மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அந்த கொடையிலோட துணி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற எக்ஸஸான தண்ணி எல்லாம் அந்த பவுடர் இழுத்துட்டு நமக்கு பூஞ்சை பிடிக்காமல் தடுக்குங்க. இதை அப்படியே இதே மாதிரி ஒரு வேஸ்டான சாக்ஸ் எல்லார் வீட்லையும் இருக்கும்ல, அதில் நம்ம உள்ளே மாட்டி ஹேங் பண்ணிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் பூஞ்சையும் பிடிக்காது, அழுக்கும் படியாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் வீட்லையும் இதே மாதிரி பெருங்காயத்தூள் டப்பா இருக்கும்ல, அது காலியாகவும் தூக்கிப்படாதீங்க. இப்போ நல்லா வாஷிங் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உலர்த்தி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு இந்த பவுடரை இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், அழகாக சூப்பராக விலகும். இப்போ நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஆம்லெட்லாம் போடும்போது நம்ம பெப்பர் பவுடர் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது டப்பா நல்ல ஏர்டைட்டாக இருக்கிறதுனால நல்ல ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும் இந்த பவுடரு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். குக்கர் மூடி இருக்கும்ல, சம்டைம்ஸ் இதிலிருந்து நமக்கு ஸ்ட்ரீம் வராது. அந்த மாதிரி வரலைன்னா நமக்கு குக்கர் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஸ்ட்ரீம் வரலைன்னா என்ன பண்ணணும்னா, எப்படி செக் பண்ணணும்னா, இதே மாதிரி ஊசி நூல் எடுத்துக்கோங்க. இந்த ஊசி நூலை அந்த ஹோல்குள்ளே விட்டுக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடில் வரும். அதை ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த கையில் இருக்கிற நூலை பிடிச்சிட்டு நல்ல வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஃபுட் பார்ட்டிக்ஸ் எல்லாம் நீட்டாக வந்துடும். இப்போ நம்ம எடுத்தோம்னா எல்லாம் ஃபுல்லாகவே வெளியே வந்துடும். அதே மாதிரி உள்பகுதியில் இருக்கிற 4 ஹோல்லையும் இதை வீடியோ காமிக்கிற மாதிரி உள்ளே விட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால உள்ளே கொஞ்சம் கூட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்காது. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி நம்ம செக் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஸ்டாப் ஆகாமல் நல்லா ஃப்ளோவாக விழுகணும் தண்ணி. இப்படி இருந்துச்சுன்னா உள்ளே எந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸும் இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ இஞ்சிக்கெலாம் தோல் சீவும் பார்த்தீங்களா, இப்போ நம்ம பீலர் யூஸ் பண்ணி தோல் சீவும் போது அதை சதையும் நமக்கு சேர்ந்தே வந்துடுங்க. நிறைய இஞ்சி வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி ஸ்ட்ரெயினர் எல்லார் வீட்லையும் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரெயினரில் நம்ம இஞ்சியை தேய்ச்சோம்னா அழகாக அந்த தோல் மட்டுமே பிரிஞ்சு வரும். அந்த சதை பகுதி கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராதுங்க. அழகாக நம்ம கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இஞ்சியை நம்ம தோல் உரித்து எடுத்துடலாம். ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சம்டைம்ஸ் கத்தி மொட்டே ஆயிரும். அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி பீலர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம யூஸ் பண்ணி வெங்காயத்தை வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பீல் பண்ணிங்கன்னா சூப்பராக அழகாக ஸ்லைஸாக பீல் ஆகி வந்துடுங்க. இதுக்குன்னு நம்ம கத்தி பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரு நொடியில் எவ்வளோ வெங்காயத்தை வேணாலும் நம்ம கட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துருக்குன்னு. ஸோ நம்ம கத்தி பயன்படுத்த தேவையில்லை. எமர்ஜென்சிக்கு இதே மாதிரி பீலரை யூஸ் பண்ணி நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாங்க. இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எப்படி கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த உடனே காய்கறிகளை நல்லா தொடச்சிட்டு இப்போ இந்த மாதிரி குக்கிங் ஆயிலில் நல்லா தடவி விட்டுருங்க. குடமிளகாயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கேரட்டில் சீக்கிரம் அழுகி போயிடும். அது இந்த டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனில் தாங்க சீக்கிரமே அழுகும். அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு வேறு எங்கனையாவது அழுகிருந்தால் அந்த போர்ஷனையும் கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி முள்ளங்கிலையும் அதே மாதிரி பாட்டம் டாப்பை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஆயிலில் அந்த பாட்டம் டாப்லையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. எல்லா காய்கறிலையுமே அப்ளை பண்ணி விட்டுருங்க. கத்திரிக்காயாகட்டும், என்ன காய்கறி வச்சுருக்கோங்களோ எல்லாத்துலேயும் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நியூஸ் பேப்பர் எல்லார் வீட்டில் இருக்கும். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் இந்த காய்கறிகளை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா ரோல் பண்ணிடுங்க. அதே மாதிரி குடமிளகாயும் ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு இதே மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வச்சு விட்டுருங்க. அதே மாதிரி தாங்க புதினா இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு கெட்டுப்போன இலைகளும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த வேறு பகுதியையும் கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணி போட்டுட்டு இதே மாதிரி ரோல் பண்ணிடுங்க.
டிஷ்யூ பேப்பர் ஆகட்டும் இல்லை நியூஸ் பேப்பர் எதுவாக இருந்தாலும் அதில் ரோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 15 நாள் ஆனாலும் அப்படியே வாடி போகாமல் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி தான் புதினா இலைகளையும் கொஞ்சம் கூட அந்த கெட்டுப்போன இலைகள் இருக்கக்கூடாது. அப்படியே அந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க, இல்லாட்டி அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியே இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணி எந்த கண்டெய்னரில் நீங்கள் எப்பயுமே ஸ்டோர் பண்ணுவீங்களோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற பட்சத்தில் 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. சில பேருக்கு மார்க்கெட்டுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும், அடிக்கடி போய் வாங்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறிகள் சில டைம் அதிகமான விலை விற்கும், அப்போ நம்ம கம்மியாக விற்கும் போதே வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. மணியும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும், எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ் பட்டாணி அப்புறம் பட்டர் பீன்ஸ்லாம் வாங்கிட்டு வரும், அது அப்படியே கவர்லேயே வச்சுருக்கிறதுனால அந்த ஈரப்பதத்தினால மேல் தோல்லாம் அழுகி போயிடும். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் வாங்கிட்டு வந்த உடனே இதே மாதிரி உரிச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. தனித்தனியாக பாக்ஸில் போடுறதுக்கு பதில் ஒரே பாக்ஸில் அந்த நடுவில் வந்து கார்ட்போர்டு அட்டை, ஏதாவது இந்த அட்டைகள்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, டிவி அட்டை, இந்த மாதிரி அட்டை இருக்குதுன்னா அதை வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. கட் பண்ணி சொருகிட்டிங்கன்னா ஒரே பாக்ஸில் 2 பொருள் வச்ச மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தக்காளி பழம்லாம் நம்ம வாங்கிட்டு வரோம்ல, அது சீக்கிரமே கெட்டு போயிடும். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, தக்காளி பழம் வாங்கிட்டு வந்த நிமிஷம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சமையல் எண்ணெய் இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சளை நல்லா குழப்பி வச்சுக்கோங்க. இந்த தக்காளி பழத்தில் வந்து அந்த காம்பு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சீக்கிரமே அழுகிற பகுதி. அந்த பகுதியில் வந்து ஃபுல்லாக வந்து மஞ்சளையும் குக்கிங் ஆயிலையும் கலப்பி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி ஒரு கூடை எடுத்துக்கோங்க. கூடை நல்லா ஓப்பனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்ல காய் பகுதியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தக்காளி பழத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பழுத்த பழத்தை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெட்டுப்பட்ட பழம் இருக்கும் பார்த்தீங்களா, அழுகுன பழத்தை நம்ம தூக்கி போட்டுருவோம். வெட்டுப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா லைட்டாக, அந்த பழத்தை வந்து மேலாப்பில் வச்சு விட்ருங்க. ஃபஸ்ட்டு வெட்டுப்பட்ட தக்காளி பழத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பழுத்த தக்காளி, அதுக்கப்புறம் நமக்கு காய் தக்காளி யூஸ் பண்ணுறச்சா அந்த தக்காளி பழுத்துரும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா தக்காளி வந்து நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்குங்க. முருங்கைக்காயெல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அது சீக்கிரமே ஒரு மாதிரி கருத்து போய் சுருங்கி போயிருங்க. அந்த தோல்லாம் ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆயிரும், கருத்து போயிட்டு. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு முருங்கைக்காயை வந்து இந்த மேல் பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த நீளத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதோட தோலை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சமையல் எண்ணெயை நல்லா எல்லா முருங்கைக்காயிலையும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாவக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா ரொம்ப சீக்கிரத்தில் அழுகி போயிடும். அந்த மாதிரி அழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, வாங்கிட்டு வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சிருங்க. இப்போ வந்து இதே மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடுங்க. இந்த உள்ளே இருக்கிற விதை பகுதியை நம்ம இதே மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழகாக நீக்கிடலாங்க. இந்த மாதிரி விதை பகுதியை நீக்கிட்டோம்னாவே இது வந்து சீக்கிரத்துமே அழுகாது. அதே மாதிரி இதோட மேல் புறத்தில் வந்து நம்ம குக்கிங் ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது சேர்க்குறேங்க. இது கூடயே அரை லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 மூடி டெட்டால் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூடயே 2 டீஸ்பூன் கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது கூடயே 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி வேஸ்டான பனியன் எல்லார் வீட்டிலும் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பனியனை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணோம்னா இந்த சொல்யூஷனில் நல்லா முக்கிட்டு இது மாதிரி நல்லா பிழிஞ்சு ஒட்டு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான ஹாட் பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மேல்புறமாக கைப்பிடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த மூடி பிளேட்டு எதுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் மேல்புறம் கைப்பிடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வாட்டமாக இருக்கும். அதே மாதிரி நல்லா அகலமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக வேலையும் முடியும். இப்போ நம்ம பிழிஞ்சு நினச்சோம் பார்த்தீங்களா, அந்த பனியனை நல்லா விரிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹாட் பாக்ஸ் மூடியை இதுக்கு மேலே வச்சு நல்லா ஃபுல்லாக கட்டிடுங்க. இதை வந்து நம்ம கட்டுறதுக்கு இதே மாதிரி ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி நல்லா நாட் போட்டு விட்டுருங்க. ரப்பர் பேண்ட் நல்லா 2 சுற்றி விட்டுருங்க. அப்போ தான் கலண்டு வராமல் நல்லா செக்யூராக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நல்ல சர்ஃபேஸும் அகலமாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ நாம்
மழை காலத்தில் இந்த பெட்டெல்லாம் வந்து வெயிலில் காய வச்சு எடுக்க முடியாது. பெட் ஸ்ப்ரெட்டரை விட இந்த பெட்டில் தாங்க நிறைய ஜேர்ம்ஸு அதே மாதிரி அழுக்குகள்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகும். நிறைய பேட் ஸ்மெல்லும் இந்த பெட்லேருந்து தான் வரும். ஸோ பெட்டையும் வந்து நம்ம நிறைய நல்லா க்ளீன் பண்ணணும். சில வீட்டிலலாம் குழந்தைங்க வந்து பெட் வெட் பண்ணிடுவாங்க, யூரின் போயிடுவாங்க. இப்போ நம்ம வெயில் இருந்துச்சுன்னா பெட்டை அப்படியே கொண்டு போய் மொட்டை மாடியில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்துக்குவாங்க. ஆனால் மழை காலத்தில் என்ன பண்ணணும்னா இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பிளேட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துடலாங்க. தேய்ச்சி கொடுத்தோம்னா நம்ம இதில் பேக்கிங் சோடா, லெமன், இதெல்லாம் டெட்டால் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த கிருமிகள்லாம் நல்லா டெஸ்ட்ராய் ஆயிரும். அதுவும் இல்லாமல் அந்த கம்ஃபர்ட் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும், பேட் ஸ்மெல்லும் வராது. இந்த பிளேட் இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக பெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, ஃபேன்லேயே ஆறட்டும். அரை மணி நேரம் கழித்து எல்லார் வீட்லேயும் நம்ம முகத்துக்கு போடுற பவுட்ரு வச்சுருப்போம்ல, எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பெட்டை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஈரம் இல்லாத இதே மாதிரி ஒரு துணியை விரிச்சிக்கோங்க. இதுக்கு மேலே அந்த பிளேட்டை வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ வந்து இந்த பவுடரை ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுனால இந்த பெட்டில் இருக்கிற எக்ஸஸான தண்ணியெல்லாம் அந்த பவுட்ரு ஃபுல்லாக இழுத்துக்குங்க. நமக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும். ஸோ பூஞ்சையும் பிடிக்காது. மழை காலமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஃபுல்லாக பவுட்ரு போட்டு நான் அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ தான் நமக்கு பூஞ்சை பிடிக்காமல் இருக்கும். இதே வெயில் காலம்னா இந்த சொல்யூஷனை வச்சு தேய்ச்சிட்டு நம்ம மாடியில் கொண்டு போய் காய வச்சு கூட எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு பெட்டை பார்க்கும்போது நல்லா புதுசாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல மணமாக இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் பெட் கவரை விரிச்சிட்டு தூங்கும்போது நல்ல ஒரு தூக்கம் வரும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிளேட்டில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மழை காலத்தில் வந்து நம்மளால் பாயெல்லாம் அழைச்சி போட முடியாது. சில குழந்தைங்க பாயிலெல்லாம் யூரின் போய் வச்சுருவாங்க. அதுவும் இல்லாமல் பாயிலிருந்து நம்பல் பிடிச்ச ஸ்மெல் வருங்க, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அதுவும் இல்லாமல் இந்த பூஞ்சை எல்லாம் பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதே சேம் சொல்யூஷனை வந்து துணியில் நினச்சி புழிஞ்சிட்டு இந்த மாதிரி பாய் ஃபுல்லாக தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்ல டால்கம் பவுடரை பாய் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈரமில்லாத துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்ருங்க. தொடச்சிட்டு நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா ஃபங்கையும் பிடிக்காது, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லும் வராதுங்க. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபி வீடியோ பார்த்துடலாங்க. செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துருங்க. சிக்கனை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. லெக் பீஸ் வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கட் போட்டுக்கோங்க. இப்போ 2-3 டைம் வந்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சிக்கனில் அரை லெமனை புழிஞ்சு விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அது அப்படியே ஊறட்டும். நெக்ஸ்ட்டு 400 கிராம் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 400 கிராம் பாசுமதி ரைஸ் கரெக்டாக இருக்கும். எப்பயுமே சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனோட அளவு தாங்க அதிகமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரைஸை 2-3 டைம் கை வச்சு அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச்லாம் ரிமூவ் ஆகிட்டு ரைஸ் வந்து குழையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வெந்து வருங்க. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் ரைஸ் வந்து நீளமாக வெந்து கிடைக்கும். இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் இஞ்சியை வந்து தோல் நீக்கி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 3 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக புதினா இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு வாரமாக வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நெய் ஆயில் எல்லாமே காயவும் இது கூடயே எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்துருக்க ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் வெந்து வரணும். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ 1/2 கிலோ சிக்கனை இதை சேர்த்துடலாங்க. சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாமல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. வெயிட்லாம் போட தேவையில்லை. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த சிக்கன் வந்து தண்ணி விட்டு வெந்து வரும். பாருங்கள் சிக்கன்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வெந்தால் தான் சிக்கன் பிரியாணி ஒரு மாதிரி கவிச்சு சுமல் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக சிம்மில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பிரியாணி ரைஸுக்கு
1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் ரைஸ் அளந்தீங்களோ அதே கப்பில் தாங்க தண்ணி சேர்த்துக்கணும். அரிசியை ஊற வச்சா தான் 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். இன்கேஸ் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிக்கவும் நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியை தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு உப்பு சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுருங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். சூப்பராக நம்மளோட சிக்கன் பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செட்டிநாடு சிக்கன் பிரியாணி செய்து செலிப்ரேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.